வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். முதலமைச்சர் வரைக்கும் தன்னுடைய படைப்பை, தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை தெரிவித்து அதை இன்னைக்கு அடையாளப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, ஒரு பொருளை டெல்டா மாவட்டத்துக்காரர்களுக்கு நான் சொல்ல விளைகிறேன். சர்வ நோய் நிவாரணை சொல்ல போறேன். சார், முடி கொட்டுது சார். முடிக்கு உள்ள என்ன இருக்கு? முடிக்கு உள்ள டப்பாவில் என்ன இருக்கு? இது உள்ள என்ன இருக்கு? மூளை இருக்கு. மூளையில பிரச்சனை சார். முடிக்கு பிரச்சனை, அடுத்தது மூளை. நகம் கட்டவர்கள் வரைக்கும் வாங்க, நீங்க என்ன வியாதி வேணாலும் சொல்லுங்க. என்னுடைய கிளினிக்ல நான் ரிசல்ட்டோட பேசுறேன். நான் தேறி பேசிட்டு போற ஆள் கிடையாது. ரெண்டு பொருள் சொன்னேன் இல்லையா? அதுல ஒரு பொருள் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு பொருளுக்கு பேரு மறு உலை கஞ்சி. இதை நான் நிரம்ப பேசி இருக்கிறேன். அதுலயே இன்னொரு பொருள் சொல்றேன், மறு உலை அடிசில் சாறு. இந்த ரெண்ட குறிச்சு வேணாலும் வச்சுக்கோங்க. ஒண்ணுக்கு பேர் என்ன? மறு உலை கஞ்சி. இன்னொன்னுக்கு பேரு மறு உலை அடிசில் சாறு. இது என்ன? அது மரபரிசியில எதை வேணாலும் வாங்குங்க. விலை கம்மியா இருக்கணும், கலர் கலரா இருக்கலாம். ஒவ்வொரு கிலோ வாங்கி எல்லாத்தையும் கலந்து சுண்டல் மாதிரி கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்க நிறைய ஐயா எவ்வளவு கடைகள் வச்சிருக்காங்க பாருங்க. திருப்பி எல்லா இடத்துக்குமே இந்த கிளுகிழப்பையே வாங்கிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆளுங்க அங்க போனாலே கிளுகிழப்பு வாங்குறது, மேக்கப் செட் வாங்குறதுலயே இருக்கும். கோயிலுக்கு போனாலும் அது, நெல் திருவிழாவுக்கு வந்தாலும் அது. மரபு அரிசி என்ன வேணாலும் வச்சுக்கங்க. வெள்ளை எல்லாம் கூடாது. வெள்ளையும் அருமையானதுதான். இப்ப தாய்ப்பால் கொடுக்கணும், எலும்பு வளர்ச்சி, எலும்புல பிரச்சனைன்னா நம்ம புளி அடிச்சான், நீலஞ்சம்பா, கிச்சடி சம்பா இதைதானே கொடுக்குறோம். அதெல்லாம் வெள்ளை அரிசி தானே. வெள்ளை அரிசி தீட்டுறா வெள்ளை மட்டும்தான் தப்புங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். மரபு அரிசி எடுங்க, ஒரு மண்ணு களையம் வாங்கிக்கணும். களையெல்லாம் வாங்க முடியாது. அப்பெல்லாம் நான் உனக்கு பலன் தராது. மண்ணு களையம் நம்ம வீட்டுல சீக்கிரம் களையம் உடைக்க வேணாம்னா களையத்தை வீட்டுல வாங்கி வச்சுக்கணும். களையம் எப்போ உடைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மண்ணு களையம் வாங்கிக்கங்க. மண்ணு களையத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு மடக்கோட மரபு அரிசியை ஒரு கை போடும். ஒரு கை அளவுக்கு அரிசி எடுத்து கழுவிட்டு அதுல போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கஞ்சி காய்ச்சிங்க. காஞ்சிரும். அதை அப்படியே பத்திரமா வீட்டுல பூஜை அறையோ அல்லது பர்சனல் அறையோ இருந்தா அங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க. வெயில்ல வெப்பத்துல வைக்க கூடாது. அந்த களையத்தை அடுத்த நாள் காலையில அதுல சோறு இருக்குல்ல, அந்த சோத்தோட இந்த தண்ணியோட சாப்பிட்டீங்கன்னா, பழைய சோறுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு பேரு தான் மறு உலை கஞ்சி. அது ஆற்றல் தரும், நோயையும் போக்கும். சரி, இன்னொன்னு சொன்னேன், மறு உலை அடிசில் சாறு. இது என்ன தெரியுமா? அந்த கஞ்சி காய்ச்சினீங்கல்ல, காலையில ஒரு பருக்கை கூட சோறு வராமல் அந்த சோத்தை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் எடுக்கிறது. இந்த தண்ணி வந்த நோயை போக்கும், வரும் நோயை காக்கும். சர்வரோக நிவாரணி. அது என்னையா நீ பாரு என்ன ஜோசியகாரன் மந்திரவாதி சொல்றது மாதிரி சொல்ற, அப்படி தோணும் இல்லையா? அறிவியல் ஆவணங்களுடன் நான் சொல்றேன். அதுல இல்லாத ஊட்டச்சத்து கிடையாது, அதுல இல்லாத தாது உப்பு கிடையாது. உதாரணத்துக்கு ஒண்ணு செலினியம். செலினியம்னு சொல்றது என்ன பண்ணும்னா, உடம்புல நீங்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் வர்றதுல இருந்து பாக்கி மூளையில ரத்த கட்டி உருவாகிறதுல இருந்து நரம்பு சார்ந்ததுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது ROS சொல்லுவாங்க, ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அத பர்ஃபெக்டா காலி பண்ணக்கூடிய மிக வல்லமை உள்ளது அந்த அடிசில் சாறு. இன்னொன்னு என்ன தெரியுமா? தொற்று நோய்கள் எது வந்தாலும் நம்ம பயந்து உழுவுறோமே, அப்படி அல்ல. உடம்புக்குள்ளேயே ஒரு நோயாற்றல் சக்தி, இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது மறு உலை அடிசில் சாறு. புற்றுநோய், கேன்சரை இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னா வராமலே வச்சுக்கலாம். பியூட்டிஃபுல் ட்ரிங்க். என்னென்னமோ நம்ம சாப்பிடுறோம்.
இந்த ஒரு ட்ரிங்க் ஒரு கிளாஸ் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு கேன்சர் இல்லைன்னா வாழ்க்கை பூரா வராது. சார் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இன்னையில இருந்து சாப்பிட்டீங்கன்னா புதுசா ஒரு கேன்சர், செகண்டரி கேன்சர்ஸ் வராது. இந்த இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்படுத்தும். இந்த மறுவுளை கஞ்சியும் மறுவுளை அடிசில் சாறையும் குறைந்தபட்சம் இன்றிலிருந்தாவது கடைபிடிங்கள். இன்னைக்கு போய் அடுத்த கூட்டத்துல கேட்டா எல்லாரும் கை தூக்குனீங்கன்னா நோய் என ஒன்று நமக்கு இருக்காது. இதுதான் ஔவையார் சொன்ன நோய்க்கு இடம் கொடையல்னாங்க. நோயை தீர்த்துக்கன்னு நம்ம சொல்லல, நோய்க்கு இடம் கொடையல். ஒரு பொருள் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு பொருள் என்ன தெரியுமா? இந்த பிரதீப் இருக்காரு, அவர் ஸ்டால் கூட போட்டிருப்பாரு, நாட்டு காய்கறிகள். கொஞ்சம் திமிராதான் பேசுவாரு, என்ன உண்மை இருக்குல்ல, உண்மை இருந்தா திமிரதான் இருக்கும். இந்த நாட்டு காய்கறிகள் இதே வாங்கி அதை வீட்லயோ மாடியிலயோ மொட்டை மாடியிலயோ எங்கேயோ போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு ஒரு கையளவுக்கு எல்லா காயையும் எடுத்து உங்க இடத்துல பறிச்சு கழுவிட்டு அதை நறுக்கி அதே மாதிரி இன்னொரு கலையை வச்சு அதுல போட்டு தண்ணியை ஊற்றி லேசா சூடு பண்ணி, லேசா ரொம்ப அவிச்சிடக்கூடாது, அரை கால் வேக்காடு பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணியை 2 வேளைக்கு குடிச்சிட்டு மறுவாட்டி காய் போடணும். இந்த அரிசியை 15 நாள் வச்சுக்கலாம், காய்கறிகளை 2ஆம் நாளே எடுத்துடணும். அப்ப the fermented rice water, fermented vegetable water, it heals all the diseaseங்கிறது கிளினிக்கல் ஃபைண்டிங். இதை நம்ம செய்யலாமா வேணாமா? ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்னு நான் பேர் சொன்ன அரங்கத்துக்கு அசிங்கமா இருக்கும். வேற ட்ரிங்க் எல்லாம் எத்தனை குடிக்கிறீங்க? என்னென்னத்தையோ குடிக்கிறோம். நல்ல ட்ரிங்க்னு ஒண்ணு கூட கொடுப்பாங்க, காளான்ல செய்யக்கூடியது, பாண்டிச்சேரி ஆரோவில் கும்புச்சா. கும்புச்சாவும் தேவையில்லை நமக்கு. நம்ம வீட்டுல விளையிற அரிசி, நெல்லு, சிறுதானியம், காய்கறிகள், இதுல எதை வேணாலும் எடுத்து நொதிக்க வச்சு இதை எடுத்துக்கலாம். நேற்றைய உலகத்தில் நம் மக்கள் மண்ணை சாப்பிட்டார்கள். என்னத்தை சாப்பிட்டாங்க? நல்ல சத்தமா, மண்ணை சாப்பிட்டார்கள். மண்ணை சாப்பிட்டார்கள், மண்ணள்ளி போடுறது இல்ல, மண்ணுல அப்படியே விளைஞ்சிச்சு அதை சாப்பிட்டான். வேற எந்த எஃபர்ட் கிடையாது, முயற்சி கிடையாது, தானாக விளைந்தது, வைல்டு. மண்ணை சாப்பிடுவது, மண்ணில் பிரசவித்ததை சாப்பிடுவது மண்ணை சாப்பிட்டது. ஆனா இன்றைக்கு மண்ணில் நஞ்சை கொட்டி நஞ்சை சாப்பிடுகிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமூகத்தார் எனக்கு தெரிஞ்சே செஞ்சாங்க. உள்ள பிறந்த உடனே அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணை எடுத்து கையளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி இருக்குல்ல, அதை பிறந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. இந்த கட்டட வேலைக்கு பயன்படுத்துவோம்ல ஒரு மக்கள், சேலம் மாவட்டத்தில இருந்து வருவாங்க, எங்கேயாச்சும் சத்திரத்துல கொட்டாய் மாதிரி டென்ட் போட்டு படுத்திருப்பாங்க, அவர்கள் மண்ணு தண்ணியை கொடுத்தாங்க. அது என்ன இன்னைக்கு நம்ம உழவர்கள் பயன்படுத்துறீங்கல்ல, இஎம்னு, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அது அந்த அறிவு அவனுக்கு அப்பயே இருந்துச்சு. நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய செய்திகள் இருந்தாலும் நானும் மற்றவர்களை நேரத்தை, உங்களது பசி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு, நீ உங்களுக்கு பசி வராது. ராஜீவ் அதுதான் சொல்றது, ஒரு ஆளை விட்டு பேச விடுங்க. எனக்கு இந்த இனாகரேஷன் கூட்டத்துல என்ன பேச விட்டீங்கன்னா எனக்கும் கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம்னு. சில பேர் இங்க